21 ஆண்டுக்கு முன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடி முடித்த யாரும் அடுத்த நாள் விடியல் தங்கள் வாழ்நாளில் இப்படி ஒரு துயரத்தை ஏற்படுத்தும் என கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள். 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் உள்ள கடல் பகுதியில் அதிகாலை வேளையில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் 9.1 முதல் 9.3 ரிக்டர் அளவிற்கு பதிவானது. இதன் காரணமாக ஏற்பட்ட சுனாமியால் சுமார் இந்தோனேஷியா, இந்தியா, இலங்கை, தாய்லாந்து, சோமாலியா, மடகாஸ்கர், தான்சானியா, மாலத்தீவு என 14 நாடுகளுக்கு மேல் பாதிக்கப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். தமிழ்நாட்டில் சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நாகப்பட்டினம் ஆகிய கடலோர மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்த பேரிடரில் தமிழகத்தைச் சேர்ந்த 7000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். உலகத்தின் வேறெந்த பகுதியும் ஒரே நாளில் இப்படி ஒரு பேரழிவை சந்தித்திருக்காது. அந்த அளவிற்கு இயற்கை கோர தாண்டவம் ஆடிவிட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக தமிழக அரசுடன் கைகோர்த்து சர்வதேச தொண்டு நிறுவனங்களும் பல்வேறு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டன. என்றாலும் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்றளவும் உறவினர்களை இழந்து வேதனையிலிருந்து மீள முடியாமல் தவிக்கின்றனர். சுனாமி தாக்கி இன்றுடன் 21 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இதையொட்டி சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை பாதிக்கப்பட்ட மக்கள் நினைவிடங்களில் மலர் வளையம் வைத்து மெழுகுவர்த்தி ஏற்றியும் இந்த நாளை கருப்பு தினமாக அனுசரித்து வருகின்றனர்.